எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது வாருங்கள், சமகால பிரச்சனை ஜமாத்தே இஸ்லாமி, டிஏ, தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத் ஒன்றுபட வேண்டுமா? விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிற அழைப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். என்ன அழைப்பது? அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் இந்த இரண்டை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நிச்சயம் ஒற்றுமையாக இருக்கலாம். இதை யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 59வது வசனம். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள். வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு வழிபடுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனத்தில் அல்லாஹ் 3 பகுதியை சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்தினா நிறைய விளக்கம் இருக்குது, அதுக்கு இடம் கொடுக்காத இந்த இடம். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 பகுதியை சொல்றான், கட்டுப்பட்டு நடங்க என்று. அப்படிதானே? முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு காலம் இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, எல்லாரும் கந்தூரி கொடுத்தாங்க, யாருமே எதிர்க்கல்ல. எல்லாரும் கத்த மோதினாங்க, யாருமே எதிர்க்கல்ல. எல்லாரும் மீலாது கொண்டாடினாங்க, யாருமே எதிர்க்கல்ல. அப்படித்தானே? இலங்கையில் ஷாஃபி மதுஹப் தான் இருந்தது, எல்லோரும் குனூத் ஓதினார்கள், பிரச்சனையே வரல, எல்லாரும் ஊர் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அப்படித்தானே? அது தவறா? அல்லாஹ் சில நேரம் மன்னிக்கலாம். ஒரு காலம் இருந்தது, ஷாஃபி மதுஹப்காரவங்க ஷாஃபி மதுஹப்ல போனாங்க, ஹனவி மதுஹப் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. ஹனவி மதுஹப்ல இருக்கிறவங்க அதுல போனாங்க, ஷாஃபி மதுஹப் பார்க்கிற வாக்கியம் கிடைக்கல. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? விரல் நுனியில இஸ்லாம் வந்து நிக்குது. ஒரு பட்டனை தட்டினா ஷாஃபி மதுஹப் கருத்துனா, ஹனவி மதுஹப் கருத்துனா, மாலிக் மதுஹப் கருத்துனா, 4 கருத்தை ஒரே பார்வையில பார்க்கிற நிலைமை. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் கருத்து வேற்றுமைப்பட்டால், பிணங்கிக் கொண்டால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் கருத்து வேற்றுமை என்று வந்துவிட்டால், பிரச்சனை என்று வந்துவிட்டால் எங்கே செல்ல வேண்டும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் திரும்பி செல்லுங்கள் என்று 2 இடத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். விளங்குதா? 3 இடத்துக்கு கட்டுப்படுங்க சொல்லி போட்டு பிரச்சனை வராத வரையில் எப்படியும் போகலாம். கருத்து வேற்றுமை பிரச்சனை வந்துவிட்டால் குர்ஆன் ஹதீஸ்ல தான் உரசி பார்க்கணும். ஒரு காலத்துல எல்லாரும் கஷ்டம் கொடுத்தாங்க. யாரோ ஒருத்தர் சவுதிக்கு போய் மார்க்கத்தை படிச்சுட்டு வந்து கஷ்டம் கொடுக்கிறது பிதஅத்னு சொல்லி போட்டான். இந்த பிரச்சனை வந்தது. இலங்கையில் எல்லாம் ஷாஃபி மதுஹப் சுபஹ்ல குனூத் ஓதினாங்க. எவனோ கிறுக்கன்னு தானே சொல்றாங்க, அதே வார்த்தையை நானும் சொல்றேன். எவனோ ஒரு கிறுக்கன் சவுதிக்கு போய் சுபஹ் குனூத் இல்லன்னு படிச்சுட்டு வந்து இங்க வந்து போட்டான், சுபஹ்ல குனூத் ஓதுற பிதஅத். அப்படிதானே? பிரச்சனை வராத வரையில நாங்கள் வெற்றியில் இருக்கலாம். கருத்து வேற்றுமை வந்துட்டு இப்ப ஊர்வலமையில போகலாமா? பள்ளி நிர்வாகத்துல சட்டத்துல போகலாமா? உம்மா வாப்பாட விருப்பத்துல போகலாமா? மதுஹப்ல போகலாமா? தரீக்கத்துல போகலாமா? நீங்க இதுல எதுக்கு போனாலும் வழிகட்டு போவீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் திருப்பி பாருங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழ்பவர்களாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலே தீர்வை தேடுங்கள். ஸாலிக கைருன் வ அஹ்ஸனு தஅவீலா, அதுதான் உங்களுக்கு நல்லது, நல்ல மீளும் தரம் என்று சொல்கிறான். ஒற்றுமைக்கு என்ன வழி சகோதரர்களே? வஹாபிகள் நாங்கள் சொல்லவில்லை, தௌஹீத்வாதிகள் நாங்கள் சொல்லவில்லை, ஊர்குலப்பிகள் நாங்கள் சொல்லவில்லை. சொல்வது யார்? படைத்தவன் ரப்பு, எல்லா ஜமாத்தவர்களும் ஏற்றிருக்கிற ரப்பு, எல்லா ஜமாத்தவர்களும் ஏற்றிருக்கிற அல் குர்ஆன் வசனம். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 59வது வசனம் சொல்கிறது, குர்ஆன் ஹதீஸ்ல தீர்வு தேடு, அந்த 2க்கு வெளியே போயிடாத என்று சொல்லுது. அதே சூரத்துன் நிசாவுடைய 65வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபலா, அறிந்து கொள்ளுங்கள், வரப்பிக லா யுமினூன், உங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக மூமினாக முடியாது. யாரு? யாரு? நாங்க எல்லாரும் மூமினாக விரும்புறோம் தானே? மூமின் மூமின்டா எல்லாருக்கும் தெரியும்.
அல்லாஹ் சொல்கிறான், ரப்பின் மீது சத்தியமாக யாரெல்லாம் மூமீனாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மூமீனாக முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். அவர்களிடையில் வருகிற சண்டைகள், அவர்களிடையில் வருகிற பிரச்சனைகள், அவர்களிடையில் வருகிற கருத்து வேற்றுமைகள், அவைகளில் நபியே உங்களை தீர்ப்பாளியாக எடுத்து 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். அவர்களிடையில் வருகிற கருத்து வேற்றுமையில் நபியை உம்மை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டும். சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத்த. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அளித்த தீர்ப்பிலே உள்ளத்தில் இரண்டாவது கருத்து கொள்ளக்கூடாது. மூன்றாவது வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அந்த 3 பண்பும் வராத வரையில் ஒருவன் மூமினாக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான மூமின்களாக மாற வேண்டுமா? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் விடுகிற அழைப்பு என்ன தெரியுமா? உங்களிடையிலே கருத்து வேற்றுமை வந்தால், பிரச்சனைகள் வந்தால், பிணக்குகள் வந்தால் ஊர்வலமையிலே தீர்வு தேடாதீர்கள். பள்ளி நிர்வாக சட்டக்கோர்வையில் தீர்வு தேடாதீர்கள். ஒரு மனிதனுடைய சொந்த கருத்திலே தீர்வு தேடாதீர்கள். மதுகபுகளில் தீர்வு தேடாதீர்கள். தரீக்காக்களில் தீர்வு தேடாதீர்கள். மாறாக குர்ஆன் ஹதீஸ் என்ற நபிகளாருடைய வழிமுறையிலே தீர்வு தேடுங்கள். அந்த தீர்வை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மூமினாக முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 2 குர்ஆன் வசனங்களை வைத்து இந்த ஊரில் வாழுகின்ற ஏனைய ஜமாத்துகளின் அடிப்படையில் வாழுகின்ற என்னுடைய ஈமானிய உறவுகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், பள்ளி நிர்வாகிகளை இரக்கத்தோடும் பாசத்தோடும் தாழ்மையாகவும் அழைத்து சொல்கிறேன். சுபஹ் குனூத்திலே கருத்து வேற்றுமை இருக்கிறதா? வாருங்கள், நிதானமாக அழகாக அமைதியாக அமர்ந்து நபிகளாருடைய சுன்னாவா என்று தேடி பார்ப்போம். பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்வதா, மௌனமாக சொல்வதா? வாருங்கள், நிதானமாக குர்ஆன் ஹதீஸிலே உரசி பார்த்து தீர்வு தேடுவோம். கத்தம் வாத்தியா இருக்கிறதா? மீலாது மௌலிது இருக்கிறதா? கந்தூரி சாப்பாடு இருக்கிறதா? வாருங்கள், குர்ஆன் ஹதீஸ் உயிரோடு இருக்கிறது. உரசி பார்த்து முடிவெடுப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசாவுடைய கடமைகள் வாருங்கள் உரசி பார்ப்போம். திருமண சட்டங்கள் வாருங்கள் குர்ஆன் ஹதீஸிலே உரசி பார்ப்போம். என்ன பிரச்சனை இருக்கிறது? எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 உராய்வு கல்லு குர்ஆனிலே போடுவோம், இல்லையா ஹதீஸிலே போடுவோம். முடிவெடுப்போம். சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிற ஒரே தீர்வு என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, நீங்கள் என்னதான் வேற்றுமையில் ஒற்றுமை பேசினாலும் சேற்றுக்குழிக்குள் இருந்து கால் கழுவுவனுக்கு சமமான ஒரு செய்திதான் அது என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, குர்ஆன் ஹதீஸ் எந்த ஒற்றுமையின் பக்கம் அழைக்கிறதோ அந்த ஒற்றுமையை நோக்கி விரைந்து செல்வோம். குர்ஆன் ஹதீஸிலே தீர்வு தேடுவோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக ஊர்வலமை சமூக ஒற்றுமை பேசுகின்ற ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்களே, டிஏ சகோதரர்களே, உங்களை அழைத்து சொல்கிறேன். இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்த விரும்புகிறீர்களா? குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு வந்து எங்களிடத்தில் கேள்வி கேளுங்கள். எங்களை நெறிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். எங்களை உண்மையான ஒற்றுமையின் பக்கம் அழைக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு என்னுடைய இந்த உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன். எனவே வல்லவன் ரஹ்மான், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா என்ற இந்த 2 அடிப்படைகளும் தான் எங்களுடைய அடிப்படைகள் என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு, நாவினால் மொழிந்து, வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.